Hi friends, happy morning. Welcome to all channel friends. பாருங்கள், நான் இன்றைக்கி பூண்டு அதிமதுரம் சுக்கு கடக்காய் பொடி கடக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதிமதுரம் எடுத்து வச்சுருக்கேன், சுக்கு எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு ஒரு லேகியம் செய்கிறேன். இது பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறமா இது ஒரு சின்ன உருண்டை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெந்நீர் குடிச்சிட்டோன்னாக்கா நம்மளுக்கு அந்த கேஸ் ப்ராப்ளம் இருக்காது. அதனால் இது ஒரு ஈஸியாக நான் இதை வீட்டிலையே செஞ்சு வச்சுக்கிடுவேன். இந்த கொரோனா டைம்லேயே மருந்தெல்லாம் இடித்து வச்சுக்கிட்டேன். குழந்தைங்க இருந்தாங்க. ஸோ எங்கள் வீட்டில் யாருக்குமே கொரோனா வரல. எப்படின்னா பின்னால் வீடு, ஃப்ரண்ட் வீடு, பக்கத்து வீடுங்க எல்லா வீட்டுக்கும் கொரோனா வந்தது. பட் எங்கள் வீட்டுக்கு கொரோனா வரல. அந்த கொரோனாக்கு நான் செஞ்ச மருந்து காமிக்கிறேன். இது மெயினாக பார்த்திங்கன்னா கேஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. காலையில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு 1/2 hour கழித்து இதை ஒரு சின்ன உருண்டை, ஒரு சின்ன நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த நெல்லிக்காய் அளவுக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெந்நீர் குடிச்சிக்கிட்டோன்னாக்கா அது கேஸ் இருக்காது. அதே மாதிரி நைட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இது ஒரு உருண்டை சாப்பிட்டு வெந்நீர் குடிச்சோம்னா கேஸ் இருக்காது. மோஷன் ஃப்ரீயாக இருக்கும். அது மெயினாக அந்த கேஸ் ப்ராப்ளம், மோஷன் ப்ராப்ளம் இருக்காது. இப்போது இந்த கடக்காவெல்லாம் நம்ம தோலை தான் எடுக்கணும். உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துகிட்டு இந்த தோலை நல்லா இடித்து ரெடி பண்ணோம். பட் எனக்கு அதெல்லாம் இடித்து ரெடி பண்ணுறதுக்கு ஆகலை. இப்போ எனக்கு அப்பார்ட்மெண்ட்டுனால அதெல்லாம் இடித்தாக்கா சத்தம் போடுவாங்கல்ல, அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ நான் ரெடிமேடாகவே வாங்கிட்டேன். பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையிலேருந்து இந்த கடக்காய் பொடி, அதிமதுர பொடி, சுக்கு பொடி இதை வாங்கியாச்சு. பூண்டை மட்டும் இப்போ நல்லா நான் உரித்து வச்சுருக்கேன். இதுக்கு தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பூண்டு நல்லா அரைச்சி வந்துடுச்சு. ரொம்ப மையாக இருக்கணும்னுட்டுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பிறுபிறுன்னு இருந்தால் ஓகே. இன்னும் தண்ணி ஊற்றினா ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சிடும். நம்ம தண்ணி ஊற்றல, கம்ப்ளீட்டாக தண்ணி ஊற்றாமல் அந்த பூண்டில் உள்ள ஈரப்பசையிலேயே அதை அரைச்சி எடுத்துடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பூண்டு உரித்து அரைச்சி இது பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த பவுடருங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு 50 grams தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி கிடைச்சிச்சின்னா பெஸ்ட்டு. இன்கேஸ் கருப்பட்டி கிடைக்கலனாக்கா நீங்கள் நாட்டு சர்க்கரை, நாட்டு வெல்லம், இந்த பாகு வெல்லம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்மளுக்கு கருப்பட்டியும் அவ்வளோவா பியூராக கிடைச்சின்னு இல்லை. ஸோ நான் இது நாட்டு வெல்லம், நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் நான் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நல்லெண்ணெய், அது ஒரு 150 மில்லி எடுத்துக்கிறேன். கல் உப்பு சும்மா ஜஸ்ட்டு ஒரு பிஞ்சு போடுவேன். இப்போ நான் இந்த பூண்டு போட்டிருக்கேன். இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறி விட்டுட்டு நம்மளுடைய இந்த நாட்டு சர்க்கரையை போட்டு கிளறிக்கிட்டே வரலாம். ஒவ்வொரு பவுடராக சேர்த்துக்கலாம். இதோட நம்ம இந்த வெல்லம் சேர்க்கும்போது அது இலகிக்கிட்டு வரும். அது அப்போ அந்த பவுடருங்க போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பூண்டும் அந்த வெல்லமும் நல்லா சேர்ந்து வந்துன்னு இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பவுடருங்களை போட்டுடலாம். போட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நல்லெண்ணெயும் இதோடு சேர்த்துக்கலாம். நான் 150 ml எடுத்து வச்சுருக்கேன். இதில் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ சேர்த்துக்கிட்டாலே போதும். மருந்து லேகியம் இது இப்போ வதங்கி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு வரலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய எண்ணெய், மருந்து, பொடிங்க எல்லாம் சேர்ந்து நல்லா சுருண்டு வந்துடுச்சு. ஸ்மெல் சூப்பராக இருக்குது.
பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டுன்னு இருக்காங்க, என்ன செய்கிறீங்க, இவ்வளோ நல்லா ஸ்மெல் இருக்குதுன்னுட்டுன்னு. இதை நீங்கள் இப்படியே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துன்னு சாப்பிட்றதா இருந்தாக்கா கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு சாப்பிட்ணுன்னாலும் அப்படியே சாப்பிட்லாம். இது நம்மளுடைய மருந்து ஈஸியாக வீட்லேயே செஞ்சுக்கிறாப்ப ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இன்னொன்று உங்களுக்கு முடிஞ்சிச்சுனாக்கா வீட்லேயே சுக்கு வாங்கி வீட்லேயே இடிக்கலாம். அதே மாத்திரம் வீட்லேயே இடிச்சிக்கலாம். பின்ன கடுக்காய் இடிச்சிக்கலாம். இந்த குழந்த பெற்றவங்களுக்கு மருந்து அடிக்கணும், அது ஃபுல்லாக வீட்டிலே அடிக்குவேன். இன்றைக்கி என் மகளுக்கு மருமகளுக்கு எல்லாம் வீட்லேயே தான் மருந்து அடித்து கொடுத்து அவங்களுக்கு பிரசவம் பார்த்தது. அந்த மாதிரி நீங்களும் இந்த மருந்துங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம பாட்டிமாருங்கெல்லாம் செஞ்சது. அவங்கெல்லாம் 6 குழந்த பெற்று நல்லா இருந்தாங்க. 16 பிள்ளைங்க 20 பிள்ளைங்க வீட்டுன்னு. இன்றைக்கி நம்மளுக்கு 1 2 எல்லா வழியும் சொல்கிறோம். இந்த மாதிரி மருந்துங்கெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியாக இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய லேகியம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் லேகியமாக சாப்பிட்ணுன்னாக்கா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஓகே. இல்லை அளவாக சாப்பிட்ணுன்னாக்கா இப்படி ஒரு சின்ன சின்ன உருண்டை எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.